கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க சீரழிஞ்சு போறது நடக்கிறது தானே. அதான் இவளும் இப்படி ஆயிட்டா. இவ மட்டும் என்ன விதிவிலக்கா? எவங்கிட்ட ஏமாந்தாளோ. ஐயோ, இங்க பாருங்க சித்தி, நீங்களா இத பத்தி பேசக்கூடாது. ஐயோ, நான் அவரை காதலிக்கிறேன். அவரை என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அவரை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, புரியுதா? ஏ ராதா, என்னடி பேசுற? என்ன பேசுற நீ? எவனோ ஒருத்தனுக்காக சித்தை எதிர்த்து பேசுறியா? ஒண்ணு அம்மா, இப்ப அவளை அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு அவளை அடிக்காதீங்க. அடி பாவி, என்ன காரியம் நீ செஞ்ச? இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. அம்மா, தைரியமா இருங்க, அழாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்கலாம். அம்மா, அழாதீங்கம்மா, ப்ளீஸ். அம்மா, அவ லக்ஷ்மணன் கதையை இப்ப சொல்ல போறான். நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர போறேன். பெட்டி படுக்கை எடுத்து வைக்க வேண்டியதுதான். வீணா போனவ. அடி பாவி மகளே, நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? சம்பந்தி, அழாதீங்க. அவன் யாருன்னு கேட்போம், கூப்பிட்டு விசாரிப்போம், பேசுவோம். நல்ல பையனா இருந்தா கல்யாணம் செஞ்சு வச்சிருவோம். அதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல உங்க அழுகையை நிறுத்துங்க ப்ளீஸ். ராதா, அழுகிய நிப்பாட்டு. முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. சரி, அவனுக்கு போன் போட்டு அவனை கூப்பிடு. நான் அவன்கிட்ட பேசணும். இங்க வர சொல்லு. இந்தா, பேசி வர சொல்லு. தினேஷ், நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க உடனே இங்க எங்க அக்கா வீட்டுக்கு வாங்க. உங்களை எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாக்கணுங்கிறாங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். எங்க அத்தை உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. அம்மா, இவ யாருக்கிட்ட பேசுறா? அதாண்டி எனக்கும் தெரியல. சரி, சீக்கிரம் வாங்க.